இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பான தேவச்சனமே, அன்பில்லாத வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, பிதாவானவர் அந்த பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவோடு அன்பா இருந்தது போல, கிறிஸ்து இயேசு நம்மில் அன்பா இருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவில் அன்போடு வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த நேரத்துல பேசி கொண்டிருக்கிற, வாக்கு கொடுக்கிற, அன்பை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, குடும்பத்துல அன்பு இல்லாம இருக்கலாம், கணவன் மனைவியிடத்துல அன்பு இல்லாம இருக்கலாம், பிள்ளைகிடத்துல அன்பு இல்லாம இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அன்பு இல்லாம இருக்கலாம், ஏன் ஒரே குடும்பமாய் வாழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்திலே அன்பு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், கிறிஸ்துவின் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அன்பா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவச்சனமே, நம் அன்பு கிறிஸ்துவின் அன்பாய் காணப்பட வேண்டும். நம் அன்பு கிருபையின் அன்பாய் காணப்பட வேண்டும். நம் அன்பு கிறிஸ்து நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அன்பான தேவச்சனமே, நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோம், தெரிஞ்சு செய்திருக்கிறோம், தெரியாம செய்திருக்கிறோம். குடும்பத்துல பிரச்சனை, வேலை மேல பிரச்சனை, சபையில பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளுக்கு காணப்படலாம். ஆனாலும் அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை மன்னித்து நம்மளை நேசிக்கிற நல்ல தகப்பனாக இரட்சகர் இயேசு இருக்கும் பொழுது, நாமும் பிறருடைய எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு தெரிந்து செய்தார்களோ தெரியாம செய்தார்களோ, நம்மளை திட்டினார்களோ கேலி செய்தார்களோ, எல்லாவற்றையும் நம்ம மறந்து விட்டுவிட்டு அவரிடத்தில் அன்பாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. அன்பான தேவச்சனமே, அன்புதான் இந்த உலகத்துல மிக பெரியது. அன்புதான் ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்கும். அன்புதான் ஒரு சபையில ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்புல நீங்க எப்பொழுதும் நிலைத்திருங்க என்று இயேசு வாக்கு கொடுத்தார் இல்லையா? இன்றே அன்போடு வாழலாம், அன்போடு நேசிக்கலாம், அன்போடு கசப்புகளை மறந்து நல்ல அன்போடு வாழும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லி இயேசுவோடு வாழும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருந்து அநேக அன்போடு நம்மளை வழிநடத்துகிற நல்ல தகப்பனாய் காணப்படுகிறார். அன்பு கொடுப்போம், இயேசுவை நேசிப்போம், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பிதா எப்படி உம்மிடத்தில் அன்பா இருந்தாரோ, நீங்கள் எப்படி ஆண்டவரே எங்கிடத்தில் அன்பா இருக்கிறீர்களோ, அதே போல ராஜா ஒவ்வொரு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உம்மிடத்தில் உண்மை உள்ள அன்பா இருக்கும்படி இந்த நேரத்துல அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ ராஜா உம்முடைய கிருபை பெரியது ராஜா, உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையின்படி அப்பா நிலைத்திருக்க உம்முடைய கிருபை அருளச் செய்வீராகப்பா. இதோ ஆண்டவரே, சபையில அன்பு இல்லை ராஜா, குடும்பத்துல அன்பு இல்லை, கணவன் மனைவிடத்துல அன்பு இல்லை, பிள்ளைகளிடத்துல அன்பு இல்லை, இப்படி எத்தனையோ அன்புகளை ராஜா உமக்கு விரோதமா நாங்கள் கடந்து போயிருக்கலாம் ராஜா. ஆனா இன்று உம்முடைய அன்பை மீண்டும் கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் இடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அநேக குடும்பத்தோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய அன்பை எங்கள் இடத்துல நீங்கள் உறவாடினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய அன்பின்படியே நாங்கள் வாழ்வதற்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடாதபடி ராஜா நிலைத்திருக்க உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல ஊற்றியதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி உம்முடைய கிருபை தந்தீங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள உதவி தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பி ஒவ்வொரு குடும்பத்தோடு அன்பா இருக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். மனம் திரும்பியே அன்பு காட்டுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல இன்னுமுடைய அன்பு அதிகமாய் காணப்படட்டும். அப்படியே கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு அன்பா இருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.